ஹாசிம் உமர் ஃபவுண்டேஷனினால் கல்விக்கு தொடரும் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தின் 10ஆம் கட்ட விநியோகம் நேற்று மாலை கொழும்பு கொள்ளுப்பட்டியில் உள்ள ஹாசிம் உமர் ஃபவுண்டேஷன் தலைமையகத்தில் இடம்பெற்றது. நாடளாவிய ரீதியில் தகுதியான மாணவர்கள் நடுவர் குழுவினரால் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இலவசமாக மடிக்கணினி வழங்கி வைக்கப்பட்டன. இதுவரை 50 மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. வெளிகமையைச் சேர்ந்த கொழும்பு பல்கலைக்கழக மாணவி MHCN ஹம்தா, ஓட்டுமாவடி 2 யாழ் பல்கலைக்கழக மாணவன் MT மஃபாசிர், மருதமுனை 6 கொழும்பு பல்கலைக்கழக மாணவி MIF நிகா, தரணியகல உடப்பளத்தோட்டம் யாழ் பல்கலைக்கழக மாணவி அமிதா நந்தனி, காத்தாங்குடி 1 தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவி FF நதா ஆகியோருக்கு புரவலர் ஹாஷிம் உமர் மடிக்கணினிகளை வழங்கி வைத்தார். இந்நிகழ்வில் அகில இலங்கை மலையக மன்ற தலைவி திருமதி சண்முகப்பிரியா கார்த்திகேசு, வசந்தம் டிவி, வசந்தம் FM செய்திப்பிரிவு பிரதி முகாமையாளர் சித்திக் ஹனிஃபா, சமூக ஜோதி MA ரஃபீக், அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஆகிப் முகமது, தொழில் அதிபர் வாஜித் உள்ளிட்ட மாணவர்களின் பெற்றோர்களும் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். இதே நேரம் நீர்கொழும்பு ஹிமா மகளிர் நலம்புரி சங்கமும் போரத்தோட்ட அகதியா நிர்வாகமும் இணைந்து ஏற்பாடு செய்த ரமலான் கேள்வி பதில் போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா மற்றும் அகதியா பாடசாலை அபிவிருத்திக்கு ஹாசிம் உமர் அறக்கட்டளையினால் 2,50,000 ரூபாய் பெறுமதியான காசோலையும் வழங்கப்பட்டது. அதனை ஹாசிம் உமர் ஃபவுண்டேஷன் ஸ்தாபகர் இலக்கிய புரவலர் ஹாஷிம் உமர் ஹிமா மகளிர் நலம்புரி சங்கத்தின் தலைவி நஸ்மியா நஸ்மியிடம் வழங்கினார்.